NCERT द्वारा प्रस्तुत है कहानी प्रेगनेंसी स्कीम अवेयरनेस। எப்படி இருக்கீங்க விமலாக்கா? நான் நல்லா இருக்கேன். சரி பிரியா, ஏன் உன் முகம் இவ்வளோ சோர்வா இருக்கு? கன்சீவா இருக்கிற சமயத்துல சத்தான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்கணும். அதெல்லாம் நீ எடுத்துக்கிறியா? எடுத்துக்கிறேன்க்கா. PMMVY திட்டத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டல்ல? அது என்ன திட்டம்க்கா? அதாம்மா, பிரதம மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா அப்படின்னு ஒரு திட்டம் இருக்கே, உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாதேக்கா. சரியா போச்சு போ. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கான மருத்துவ செலவுக்கும் சத்தான ஊட்டச்சத்து உணவுகளை எடுத்துக்கிறதுக்காகவும் 5000 ரூபாய் வழங்குற திட்டம் தான் இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா திட்டம். அப்படியா? ரொம்ப நல்ல திட்டமா இருக்கே. ஆமா, இந்த PMMVY திட்டத்தின் மூலமா 5000 ரூபாய் கொடுக்கறாங்கன்னு சொன்ன இல்லையா, அத 3 தவணையா கொடுக்கறாங்க. முதல் தவணையில 1000 ரூபாயும், ரெண்டாவது தவணையில 2000 ரூபாயும், மூணாவது தவணையில இன்னொரு 2000 ரூபாயும் கொடுக்கறாங்க. அக்கா, இந்த திட்டத்துல நம்ம எப்படி சேரணும்? அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் வாங்குறதுக்கு நம்ம பக்கத்துல இருக்கிற அங்கன்வாடி சென்டர்லயோ இல்ல ஆரம்ப சுகாதார நிலையத்திலயோ நம்மளோட பிரெக்னன்சியை முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். அடுத்தது ஃபார்ம் 1 ஃபில் பண்ணி கொடுக்கணும். MCP கார்டு, அதாவது மதர் அண்ட் சைல்ட் ப்ரொடெக்ஷன் கார்டோட ஜெராக்ஸ் காப்பியையும் அவங்க கிட்ட நம்ம சப்மிட் பண்ணணும். கணவன் அல்லது மனைவியோட ஐடியை கொடுக்கணும். ஓட்டர் ஐடி இல்ல ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐடி கண்டிப்பா கொடுக்கணும். பேங்க் அக்கவுண்ட் நம்பர் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அக்கவுண்ட் நம்பரையும் கண்டிப்பா அவங்க கிட்ட கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தா முதல் தவணை பணம் வந்துடும். அடுத்து குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா குழந்தையோட பிறப்பை பதிவு பண்ணணும். BCG, OPV, DPT, ஹெப்படைட்டிஸ் B இந்த வேக்சினேஷன்லாம் கண்டிப்பா போட்டிருக்கணும். அப்பதான் மூணாவது தவணை பணம் கிடைக்கும். ஒருவேளை இந்த திட்டத்துல யாராவது சேராம இருந்தாங்கன்னா அவங்க எப்படி அப்ளை பண்ணணும்க்கா? அதை பத்தி சொல்லுங்களேன். பிரெக்னன்சியோட ஆரம்பத்துல அப்ளை பண்ணாம விட்டிருந்தா 9 மாசத்துக்குள்ள எப்ப வேணா அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா குழந்தை பிறந்து 6 மாதத்துக்குள்ள கூட அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு திட்டமும் இருக்கு, ஜனனி சுரக்ஷா யோஜனான்னு. இந்த திட்டத்தின் மூலமாவும் 1000 ரூபாய் பணம் கொடுக்கறாங்க. அப்போ பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா மூலமா 5000 ரூபாயும், ஜனனி சுரக்ஷா யோஜனா மூலமா 1000 ரூபாயும், மொத்தமா 6000 ரூபாய் கர்ப்பிணி பெண்களுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து பண உதவியா கிடைக்குது. PMMVY மற்றும் JSY திட்டங்களை எல்லா கர்ப்பிணி பெண்களும் பயன்படுத்திக்கிட்டு சத்தான உணவுகளை சாப்பிட்டு தன்னையும் தன் குழந்தையையும் ஆரோக்கியமா வச்சுக்கணும். கருவுற்ற தாய்மார்களின் உடல் நலம் காக்கும் இத்திட்டங்கள் நாட்டின் அனைத்து தாய்மார்களையும் சென்றடைய வேண்டும். விழிப்புணர்வு பெறுவோம், மற்றவர்களையும் விழிப்புணர்வு அடையச் செய்வோம். நன்றி, வணக்கம்.